உங்க அப்பா கிட்ட இருந்து நல்லா பிசினஸ் பண்றது, நல்லா வேலை செய்யறது, நல்லா ட்ரெஸ் பண்றது இதெல்லாம் நீ கத்துக்கோ. ஆனா அவர் என்ன மட்டும் தட்டுறத பார்த்து அதே மாதிரி நீ ஜெனிய பண்ணலான்னு மட்டும் நினைக்காத. அத அம்மா எப்பவுமே ஒத்துக்க மாட்டேன். மரியாதையா நடத்துடா. இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல. இது பாரு செழியா, அந்த பொண்ணுக்கு வீட்டு வேலை பண்ணி பழக்கமே இல்ல. அதனால அவ செய்ய மாட்டேங்கிறா, அவ்வளவுதான். என்ன மாதிரியே அவளும் இத மட்டும்தான் செய்யணும்னு இருக்கா என்ன சொல்லு? எனக்கே இந்த வேலையெல்லாம் விட்டா வேற ஒண்ணுமே இல்லையான்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பொண்ணுக்கும் இது மட்டும் வேண்டாம் செழியா. அவகிட்ட ரொம்ப பிரியமாயிரு. நீ ஒரு வேலை பண்ணு, வெளியில எங்கேயாவது அவளை கூட்டிட்டு போ. நீங்க எவ்வளவு ஆசையா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அப்போ சந்தோஷமா இரு செழியா. அந்த பொண்ணு என் மேல இருக்கிற பாசத்துல உன்கிட்ட வந்து ஏதாவது பேசுவா. அதெல்லாம் நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காதடா. என்ன வச்சு உங்களுக்குள்ள சண்டை வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலடா. இல்லம்மா, நான் உனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு அவன் என்கிட்ட சொன்னா. எனக்கும் ஆசை இல்லாமலாம் இல்ல. நீ அப்பா கிட்ட பணம் கேட்கும்போது எனக்கும் தரணும்னு தான் தோணுது. ஆனா சேலரி 30% கட்டாயதாமா வருது. அதை தவிர வேற ஏதாச்சும் தனியா இன்வெஸ்ட் பண்ணலான்னு வேற ட்ரை பண்ணிட்டு இருக்க. அதான். சரியா, நான் அப்பா கிட்டயோ உன்கிட்டயோ எப்பவாவது பணம் எதிர்பார்த்திருக்கேனா? அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்கவும் மாட்டேன். எனக்கு யாருமே எதுவுமே செய்ய வேண்டாம்ப்பா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். இது பாரு, நான் படுற கஷ்டமெல்லாம் அந்த பொண்ணு படக்கூடாது, அவ்வளவுதான். போப்பா, போய் தூங்கு போ. சரிம்மா. அம்மா, இதெல்லாம் அவனுக்கு புரியும்னு நினைக்கிற? இங்க பாரு, அவனுக்கு புரியுதோ இல்லையோ, சொல்ல வேண்டியது என் கடமை இல்ல? அம்மா, நீ ஒரு நல்ல அம்மாமா. அப்படியா? ஆமாமா, நீ ரொம்ப நல்ல அம்மா. எவ்வளவு அழகா பேசுற. அப்பா எல்லாம் இந்த விஷயத்துல உன் பக்கத்துல நிக்க கூட முடியாது. ஏன்னா அவரு ரொம்ப செல்ஃபிஷ்மா. நீ எவ்வளவு அழகா பேசுற. நிஜமாவே நீ ரொம்ப நல்ல அம்மாமா. நல்ல மனசு உனக்கு. டே போடா, போய் தூங்கு போ. இவன் ஒருத்த. ஜெனி, தண்ணி எடுத்துட்டு வந்தியா? ஆமா, என்னாச்சு? நீயும் எடுத்துட்டு வந்துட்டியா? ஏய், யாரு ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு அயர்ன் பண்ணது? நான் தான். எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? இதெல்லாம் எப்ப பண்ண? இப்போதான். ஹேய், பெர்ஃபெக்ட். ஆண்டி தானே எப்பவும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு, அதுதான் இன்னைக்கு நானே பண்ணிட்டேன். சூப்பர் ஜெனி. ஓகே, நான் வச்சிட்டு வந்துடுறேன். ஹேய், யாரு ரூம் எல்லாம் இவ்ளோ நீட்டா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறது? நான் தான் பண்ணேன். வா, பக்கத்துல உட்காரு. என்னாச்சு? எப்படி இருக்க ஜெனி? ஏதாவது லூஸ் ஆயிட்டனா? இல்ல, உன் கூட தானே இருக்கேன். பின்ன எப்படி இருக்கேன்னு கேக்குற? சும்மாதான். கூடவே இருக்க, ஆனா நான் பாட்டுக்கு ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருக்கேன். அதான் நான் உன்னை கவனிக்க முடியல ஜெனி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு வேலை இருக்கு, நீ செஞ்சிட்டு இருக்க. உன்கிட்ட சண்டை போட்டான்ல? ஆமா, நீ ரொம்ப திட்டிட்ட. சாரி. பரவாயில்ல. ஏதோ
டென்ஷன்ல உன்னை திட்டிக்கிட்டே இருந்தேன். நான் கூட நினைச்சேன் செழியனுக்கு நம்மள பிடிக்கலையோன்னு. ஏய், உன்னை எப்படி பிடிக்காம இருக்கும்? சாரி. என்ன செழியா, திடீர்னு ஒரேடியா நல்ல புள்ளி ஆயிட்ட? அம்மா இப்பதான் என்கிட்ட வந்து பேசுனாங்க. ஜெனி பாவம், அவ கூடலாம் நீ சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்டயும் ஆண்டி பேசினாங்க. அப்படியா? ஹேய், என்ன சொன்னாங்க? அதேதான் என்கிட்டயும் சொன்னாங்க. என்கிட்ட ஜெனி பாவம்னு சொன்ன மாதிரி உன்கிட்ட செழியன் பாவம்னு சொன்னாங்களா? இல்ல, என்கிட்டயும் நான் தான் பாவம்னு சொன்னாங்க. என்ன? நீ பாவம் ஜெனி, செழியன் அப்படிதான் இருப்பான், சரியான கரடி, ம், நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதன்னு சொன்னாங்க. இத அம்மா சொன்னாங்களா இல்ல நீயா சொல்றியா? ரெண்டும் மிக்ஸ் பண்ணிதான். ம். ஏய், உன்னை அப்போ இனிமே என்ன திட்ட மாட்டல? திட்ட மாட்டேன். நான் போர் அடிக்கிறேன்னு சொல்லலாம் மாட்டல? சொல்ல மாட்டேன். அப்பாடா, அப்ப சரி. சரி, எங்கேயாவது போலாமா? ஆ, போலாமே. எங்க? எங்கேயாவது போலாம். ஹே, மம்மிய பார்க்க போலாமா? ஆ, போலாமே. அப்புறம் மம்மிய பார்த்துட்டு நம்ம வேற எங்கேயாவது போலாம், சரியா? ம். எங்க அம்மா பேசும்போது ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஆண்டி பாவம் செழியா, ரொம்ப நல்லவங்க. ஆமா ஜெனி. அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு நீ சும்மா இருக்காத. ஏய், நான் வந்து பணத்தை வேற விஷயத்துக்காக இன்வெஸ்ட் பண்றேன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அம்மாவும் தப்பா நினைக்கல. ஏய், என்ன? இல்ல, நீ காசுல எவ்ளோ கரெக்டா இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்த. ஏய், நான் எதுக்காக இன்வெஸ்ட் பண்றேன்? வீடு வாங்க தானே. அந்த வீடு யாருக்காக? உனக்காக தானே. சந்தோஷப்படு. ம். சொல்லு ராதிகா. ஒன்றும் இல்லை கோபி, ஒரு விஷயம் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் கால் பண்ணேன். நான் சொல்லியிருந்தேன்ல, என் ஃப்ரெண்டு டீச்சர் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு சொன்னேன்ல கோபி. நல்லா ஞாபகம் இருக்கு, சொல்லு. டீச்சரை நாளைக்கு காலையில் பேங்க்குக்கு வர சொல்லிடுவா. நீங்கள் போயிடுவீங்கல்ல? நான் அவங்களை எப்போ பேங்க்குக்கு வர சொல்லட்டும்? அது லக்கிலி அவங்க எந்த பேங்க்குக்கு போயிருக்காங்க தெரியுமா? உங்க ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்கிற உங்க ஆபீஸ் அக்கவுண்ட் இருக்கிற பேங்க்குக்கு தான் போயிருக்காங்க. நீங்க நேர்ல போக வேண்டாம் கோபி, ஒரு ஃபோன் பண்ணி பேசினா கூட போதும். நான் பாக்யலட்சுமி கிட்ட சொல்லிடவா, என் ஃப்ரெண்டு கோபிநாத் வருவாரு, அவரு பேங்க் ரிலேட்டட் பிசினஸ் தான் பண்றாருன்னு. இல்ல ராதிகா, அது கோபி கேக்குதா? கேக்குது. பட் ஐம் வெரி சாரி ராதிகா, ப்ளீஸ் மன்னிச்சிடு. எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. நாளைக்கு காலையில ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் போயே ஆகணும், அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அது எப்போ முடியும்? கொஞ்சம் டைம் சொல்றீங்களா? என்ன சொன்னாலும் இந்த விஷயத்தை விடுறாளா பாரு. கோபி ராதிகா, மீட்டிங் முடியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். எப்போ முடியும்னு சொல்ல முடியாது. பாசிபிளி ஃபுல் டே போனாலும் போகும். அதான் என்ன பண்றதுன்னு புரியல. ஏ ராதிகா, இதை இன்னொரு நாள் வச்சுக்கலாமே? அப்படியா? ஆமா, நீ வேணா உன் ஃப்ரெண்ட அவங்க வீட்டில் பேசி பார்க்க சொல்ல. ஏன்னா இன்னொரு தடவை கேட்டு பார்த்தா ஒருவேளை பணம் கிடைச்சாலும் கிடைக்கலாம்ல. அவங்கெல்லாம் சிம்பிளி வேஸ்டா இருப்பாங்க போல. இல்லைன்னா என்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்களா?
ஓகே கோபி, நோ ப்ராப்ளம். நீங்க உங்க மீட்டிங்க பாருங்க. நான் பேங்க்குக்கு போக முடியுமான்னு பாக்குறேன். ஏ ராதிகா, எதுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களுக்குலாம் போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனை வந்தா இதெல்லாம் உனக்கு தேவையா? கோபி, என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவங்க கோபி. ஒரு பிரச்சனையும் வராது. நான் வேற என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். ஆ. நாளைக்கு கால் பண்றேன். குட் நைட். குட் நைட். குட் நைட். எப்படி போய் சிக்கிறேன் பாரு. கோபி, இதெல்லாம் உனக்கு தேவையாடா? பேசாம பாக்யா கிட்டே போய் பணத்தை நானே கொடுக்கறேன்னு சொல்லிடலாமா? ஓகே ஓகே. ஆ, ஓ அப்படியா? சரிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆ, ம், சரிங்க, நான் வச்சிடுறேன். ஓகேங்க. சாரிங்க. என்னங்க, காஃபி வேணுமா? இல்ல, வேண்டாம். யாரு போன்ல? அதான் நான் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்டு ராதிகா. ஓஹோ. அவங்க நேத்து பேசும்போது ஏதோ ஃப்ரெண்டு வருவாரு, ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொன்னாங்க. நாளைக்கு அவங்க ஃப்ரெண்டுக்கு வேலை இருக்கான், அதனால அவங்களே நேரடியா பேங்க்குக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. ரொம்ப நல்லவங்க. என்ன நம்பி பணம் வேற வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க. இல்ல, எதுக்கு தேவையில்லாம யார்கிட்டயே போய் பணம் வாங்கிக்கிட்டு? அதான் பணம் நான் தரேன்னு சொல்றேன்ல. அது இல்லங்க, உங்களுக்கு தான் இதெல்லாம் நான் உருப்படியா பண்ணுவேன்னு நம்பிக்கை இல்லல்ல. இப்போ நான் சொல்றேன், நீ பிசினஸ் நல்லா பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லதான். ஆனா நீ வேற யார்கிட்டயோ போய் பணத்தை வாங்குறது அவ்வளோ சரியா தோணல பாக்யா. நம்பிக்கை இல்லாம பணத்தை தந்துட்டு அப்புறம் நீங்க ஆசைப்படுற மாதிரி நான் தோத்து போயிட்டேன்னு வைங்களேன், உருப்படவே இல்லைன்னு வைங்களேன், அப்புறம் பணத்தை எப்படி கொடுப்பேங்க? அப்புறம் நீங்க திட்டுவீங்க, டெய்லி சாப்பிடும்போது சொல்லி காட்டுவீங்க, டெய்லி வேலை விஷயமா லோன் கட்டாதவங்கள தேடி போற மாதிரி வீட்ல என்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க? ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு தலைவலியா இருக்கேன், இதுல பணத்தை கொடுத்து இன்னொரு தலைவலி வேறயா? என்ன குத்தி காட்டுறியா? ஐயோ இல்லங்க, என்னெல்லாம் நடக்கும்னு தெரியும்லங்க, அதான் நான் முன்னாடியே சொல்றேன், அவ்வளவுதான். ஏய், நான் பணம் கொடுத்தாலும் திரும்ப கேட்க போறது இல்ல. இருங்க. ஏய் பாக்யா, என்ன பண்ற? வலிக்குதுல? ஆமா, கனவான்னு பார்த்தேங்க. இல்ல, வீட்டு செலவுக்கு கொடுக்கற காசு பத்தல, மாசம் 2000 ரூபாய் அதிகமா கொடுங்கன்னு கேட்டாலே கொடுக்க மாட்டீங்க. ஆனா எப்படிங்க இவ்ளோ பணத்தை தரேன்னு சொல்றீங்க? அதனாலதான். கோபி, அம்மா இங்க என்ன பண்ற நீ? அத்த, வாங்க அத்த, வாங்க வாங்க. என்னால நம்பவே முடியல அத்த. நான் கேட்டப்போ பணம் தர மாட்டேன், நீ எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டவரு இப்போ வந்து பணம் வாங்கிக்கோ பணம் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு வேண்டாம், எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கூட கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஏண்டா, உனக்கு வேற வேலையே இல்லையா? இவதான் பணம் வேண்டான்னு சொல்றாள்ல, உனக்கு என்ன? நீ ஏன் குடுக்கறேன்னு சொல்ற? பேசாம இருக்க மாட்டியா? பாவம் அத்த, திட்டாதீங்க. உங்க பிள்ளைக்கு புதுசா என் மேல அக்கறை வந்திருக்கு இல்லங்க? ஏங்க, நான் பிசினஸ் ஆரம்பிச்சு சக்சஸ் ஆயிட்டா உறுத்தலா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? அப்படியெல்லாம் நான் சொல்லி காட்ட மாட்டேங்க.
இத பாரு, ம்? ரொம்ப ஆடாத. முதல்ல தரையில காலை வையி. 800 ரூபாய் லாபத்துக்கு இந்த ஆட்டமெல்லாம் ரொம்ப ஓவரு. யார் என்ன சொன்னா எனக்கு என்ன? ம்? ஆமா, இவர் ஏன் வந்து வந்து பணம் தரேன்னு சொல்றாரு? ஆ? ராதிகா வந்து எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா இவருக்கு என்ன ஆச்சு? ம்? எனக்கு என்ன? இன்னைக்கு அவர்கிட்ட சீன் காட்டிட்டேன்ல, போதும். ஆமா, இதை யார்கிட்டயாவது சொல்லணுமே. எழில்கிட்ட சொல்லணும். எழு, வா வா வா, மா ஒரு நிமிஷம் வாடா இங்க. உட்காரு, உட்காரு. இங்க ஒரு விஷயம் நடந்துச்சுடா. மா மா என்னம்மா? அது ஒரு பெரிய கதைடா. என்னன்னா, மா எல்லாரும் பயந்து வந்துட போறாங்கம்மா. என்னம்மா ஆச்சு உனக்கு? நான் இன்னைக்கு ஒண்ணு பண்ணேன். என்னம்மா பண்ண? நான் கிச்சன்ல நிக்கும்போது உங்க அப்பா வந்தாரு. ம், ம். வந்து என்ன கேட்டிருப்பாரு? காஃபி போட்டு கொடுன்னு கேட்டிருப்பாரு. இல்ல, அங்கதான் சஸ்பென்ஸே. என்கிட்ட பேசுறதுக்கு வந்தாரு. ம். என்னவா அவருக்கு? நான் அவரு மூக்க நல்லா உடைச்சிட்டேன் பாரு. என்னது, மூக்க உடைச்சிட்டியா? ஆ. ஏய், பதறாதடா. மூக்க உடைக்கிறதுனா கையால இல்லப்பா, ஆ. பேச்சால உடைச்சிட்டேன்னு சொன்னேன். ம், ம். நான் கூட பதறிட்டேன். எல்லா கோவத்தையும் சேர்த்து வச்சு அவரோட மூக்க உடைச்சிட்டியோன்னு. டேய் எழு, அவரு என்கிட்ட வந்து என்ன பேசினாருன்னு கேளு. கேள. ஆ, ஆ. என்னவா? அவர் சாப்பிடும்போது என்ன பேசினாரோ அதேதான். நீ ஏன் எல்லார்கிட்டயும் போய் லோன் கேக்குற? நான் இல்லையா, நான் பணம் தர மாட்டேனான்னு சொன்னாருடா. ஆமா, அவருக்கு என்னவா உன் மேல திடீர்னு பாசம்? அதான்டா, எனக்கும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நீங்க எனக்கு வாங்கி தர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்டா ஏழு. சூப்பர்மா. நீ சொன்ன பதில் தாமா சரி. ஆனாலும் மனசு கேக்கலடா. அவர் பாவமா வந்து கேட்டாருடா. நான் பாட்டுக்கு பெரிய இவ மாதிரி பதில் சொல்லிட்டேன். ஏழு, இப்போ அப்பா சொன்ன மாதிரி நான் கேக்கவா? என்ன கேட்க போற? ஏண்டா கோச்சுக்கிற? பின்ன என்னம்மா, இப்பதான் நீ அவர்கிட்ட கரெக்டா பதில் சொல்லிருக்க, உடனே பாவமா இருக்குன்னு சொல்ற. இங்க பாருமா, நீ ஏற்கனவே முடிவெடுத்த மாதிரியே பண்ணு. நான் உன் கூட இருக்கேன். இன்னைக்கு நீ பேங்க்ல இருந்து போன் பண்ணப்போ அவர் என்ன பேச்சு பேசினாரு? இப்ப என்ன வந்துச்சான் அவருக்கு? எல்லாம் நடிப்புமா. நீ மூக்க உடைச்சதுதான் சரி. நீ நிஜமாவே மூக்க உடைச்சாலும் தப்பே இல்ல. ஐயோ, ராம 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 வாய்மலடி, ராம 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 வாய்மலடி, வாய்மலடி. அவரு மூக்கு உடைஞ்சிருச்சான்னு பதறிட்டு இப்போ உடைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்ற பாரு. அவரு மூக்கு உடைஞ்சா பரவாயில்ல, நீ உடைச்சிட்டியோன்னு தான் நான் டென்ஷனே ஆனேன். ஏய், அப்படிலாம் சொல்லாத. அம்மா, அவரு சொல்றதெல்லாம் தயவு செஞ்சு கேட்காதம்மா. நீ பாட்டுக்கு உன் லைன்ல போய்கிட்டே இரு, சரியா? கரெக்டுடா. ஆ, ஆமா. இப்படியே இருமா. அவரெல்லாம் கொஞ்சம் கூட நம்பாத, உங்ககிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன். ஆமா ஆமா, நம்ப கூடாதுடா. நாமளே ஆரம்பிக்கிறோம், நாமளே ஜெயிக்கிறோம். நாம ஜெயிக்கிறோம்.
என்ன எழிலு ஆ? வீட்ல இருக்க வேலைக்கு போலையா? வெட்டியா இருக்கிறவங்க கிட்ட போய் வேலைக்கு போலியான்னு கேட்டா தாத்தா சொல்லி வைங்க, படத்தை ஃபைனலுக்கே அனுப்பிட்டேன். இனிமேலும் எழில் இப்படி இருக்க மாட்டான். டேய், அப்பா தான் பேசுறாருன்னு விடுறியா பாரு. பதிலுக்கு பதில் பேசி எழு. அம்மா நான் ரெடி, போலாமா? ரெடியா? ஆ ஆண்டி நானும் வரவா? வேண்டாம் ஜெனி, நீ வீட்ல இரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஆ சரி ஓகே ஆண்டி. ம். வாடா. பாக்யா ஆ? எங்க போற? அதான் சொன்னனேங்க, பேங்க்குக்கு போயிட்டு வரேன்னு.